சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் மூத்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கினாரா ஸ்டாலின்? நெல்லையில தோற்றா பதவி பறிக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நெல்லையில கோஷ்டி பூசல் உச்சத்தில் இருக்கும் நிலையில் உடன்பிறப்பே வா சந்திப்பின் போது திமுகவினருக்கு ஸ்டாலின் இப்படி ஒரு வார்னிங்கை நேரடியாகவே கொடுத்திருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக தரப்புல தேர்தல் பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கு. திமுக இம்முறை நேரடியாக மக்கள் முதல்ல சந்திக்காம திமுக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வருது. உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியாக திமுக நிர்வாகிகளோட ஆலோசனையை நடத்திட்டு வராரு. 33 நாட்களில் 73 சட்டசபை தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் நேரடியாக ஆலோசனை நடத்த முடிவெடுச்சிருக்காரு. தேர்தல் வியூகம், தொகுதி நிலவரம், அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கு, தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதல் ஆகியவை குறித்து கேட்கப்பட்டு வருதாம். திமுகவுக்கு சிக்கலான தொகுதிகளை அறிந்து முதலில் ஸ்டாலின் நிர்வாகிகளோடு ஆலோசித்து வராரு. அந்த வகையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நெல்லை மற்றும் சங்கரன் கோயில் தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திட்டு வராரு. இந்த நிலையில் நெல்லை சட்டசபை தொகுதிகளுக்கு நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வார்னிங் கொடுத்ததா தெரிகிறது. நெல்லையில் தோற்றா அத்தனை பேரின் பதவியிலும் பறிக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நெல்லை தொகுதியை பொறுத்தவரை தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. 2016 நெல்லை தொகுதியில் திமுக வென்ற நிலையில் கடந்த தேர்தலில் தோற்றது ஏன் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்ட திமுகவில் உட்கட்சி பூசல் இருந்து வருது. ஏற்கனவே நெல்லையில் மேயர் மாற்றப்பட்டிருக்காரு. இதனால் திமுகவினர் இடையிலான உட்கட்சி பூசலை ஒதுக்கிவிட்டு இம்முறை நெல்லையில் திமுக கட்டாயம் வெல்வதற்கான பணிகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இதனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 2 தொகுதிகளையும் திமுக ஒதுக்கியது. ஒருவேளை இம்முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கினாலும் நயினார் நாகேந்திரனை வீழ்த்த வேண்டும் என்பதில் திமுக குறியாக இருக்கு. கண்டிப்பாக மூத்த நிர்வாகிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. தோற்றார்கள் என்றால் கட்சியை விட்டே அவர்களை நீக்கி விடுவார் என ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்ததாக தற்போது தகவல் பரவி கொண்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் இவ்வாறு மூத்த நிர்வாகிகள் நீக்குவது சரியானதல்ல. மூத்த நிர்வாகிகளால் தான் இவ்வாறு கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கிறது. அவர்களை நீக்கிவிட்டு இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பு தரலாம் என்பதை உதயநிதி ஸ்டாலின் தான் அவரிடம் பரிந்துரைத்துள்ளார். இதனால் மூத்த நிர்வாகிகளை நீக்குவது சரியான விஷயமாக இருக்காது என்றும், அவ்வாறு நீக்கினால் ஸ்டாலின் தோற்பது உறுதி. ஒருவேளை ஸ்டாலின் ஜெயித்தாலும் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வரும். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவருக்கு கிடைக்காது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை, சொன்ன வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை. தமிழகத்தில் அமைதி என்பது இல்லாமல் போய்விட்டது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவரது திட்டத்தை வேறு விதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வாறு ஸ்டாலின் அவர்கள் வெறும் பொம்மை ஆட்சி போலதான் ஆண்டு வருவதால் கண்டிப்பாக திமுக வெல்வது மிகவும் கடினம் என சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.